ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் மக்கள் அங்கே வந்துடுவாங்க, அவருக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஒரு அவுட்டரில் ஒரு இடத்த பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல நீங்கள் நின்று பேசிங்கன்னா இங்கே க்ரௌடு பூரா இங்கிட்ட நிற்கும், ஏறுறதுக்கு பக்கத்தில் மரமே இல்லை, கரண்ட்டு கம்பமும் இல்லை, அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. விஜய் அவர்கள் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நல்ல ஒரு ரெட்டாரிக் அப்படின்ட்டு தான். இன்னொன்று சார், அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வைங்க, விஜய் அவர்கள் வந்து நீங்கள் கொடுத்த இடத்தினாலதே நம்ம மேலே பழி சுமத்தினா, நீங்கள் கொடுத்த இடத்தினாலதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டார்னா இவர் முதலமைச்சர் ஆகிக்கணும். எடுபடாது. உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், ஏதோ நான் ஒரு பையன் செத்து போயிட்டான், ஓகேவா, நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேலே போகுமா, வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போகுமா? பையன் மேலே சார் விஜய் மேலே பாயிறதுக்கு அது வாட்டமான ஒரு விஷயமா போயிடும், கொதறிடுவாங்க. இவங்க எல்லாம் சுத்தத்தை பற்றி பேசுகிறவங்கள. நேற்று இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, விஜய் சென்ற பிறகு அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் கிடைக்கின்றன, இப்படி செய்கிறார்களே அப்படிலாம் பேசுகிறாங்க. அது மாதிரி ஒரு சான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கார் ஒன்று டேமேஜ் ஆச்சுல, இன்னோவா கார், ஒரு ஜெகதீஷ்னா ஏதோ ஒரு பேர், இந்த பையன் பேர் உசிலம்பட்டிக்காரர் தான். அந்த ஆளுக்கு இவங்களே ஃபோன் பண்ணி, நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் யாரோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவர் ஏதோ சொல்கிறார், இல்லைங்க இன்னும் வரலங்க இல்லைன்னு சொன்னாங்க. அவருக்கு